வணக்கம். வாங்க இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி விரிவாக பார்க்கலாம். சோஷியல் மீடியால இப்போ ஒரு வார்த்தை பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அது என்னன்னா மாக். உலகின் மிக வெற்றிகரமான ஆண் மாடல்களில் ஒருத்தரான ஷீன் ஓப்ரைக்கே இது என்னன்னு புரியலையாம். வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போகலாம். அப்போ இந்த மார்க்கிங்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு குரூப்ல ஒருத்தர் மட்டும் மத்தவங்கள விட ரொம்ப அழகா இருந்து அவங்களோட அழகாலேயே மத்தவங்கள டாமினேட் பண்றது தான் மார்க்கிங். ஆனா ஒரு நிமிஷம், சீன் ஓப்ராய், சிகோலா சோஸ்கி மாதிரியான டாப் மாடல்ஸ் ஏன் இந்த ட்ரெண்டோட மையமா இருக்காங்க? அவங்க வாழ்க்கை உண்மையிலேயே நாம நினைக்கிற மாதிரி தான் இருந்ததா? வாங்க பார்க்கலாம். கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. அவங்க சின்ன வயசுல நாம நினைக்கிற மாதிரி சூப்பர் கான்ஃபிடென்ட்டான ஆட்கள்லாம் இல்ல. சிகோவே சொல்றாரு, அவர் ஒரு சாதாரண தோற்றமுள்ள பையன்தானாம். இது இன்னும் பெரிய ஆச்சரியம். சீன் ஓப்ரை அதிகமா டேட்டிங் போனதே இல்லையா. அவரோட முதல் காதலி விஷயத்துல ரொம்பவே பதட்டமா இருந்ததை பார்த்து அவரோட ஃபுட்பால் டீம்மேட்ஸே ஷாக் ஆயிட்டாங்களாம். அவங்களோட ஃபேஷன் உலக என்ட்ரி எல்லாம் ரெட் கார்பெட்ல நடக்கல. சீனுக்கு இப்போ வழக்குழிஞ்சு போன மைஸ்பேஸ்ல யாரோ ஒருத்தர் அனுப்புன மெசேஜ்ல இருந்து தான் எல்லாமே ஆரம்பிச்சது. அங்கிருந்து நியூயார்க்குக்கு போன சில நாட்கள்ல பயத்துல சரியா பேசக்கூட இல்லையாம். அப்போ இது வெறும் அதிர்ஷ்டம் மட்டும் இல்லனா, இந்த ஃபேஷன் இண்டஸ்ட்ரி நிஜத்துல எப்படி தான் வேலை செய்யுது? மாடலா இருந்து இப்போ காஸ்டிங் டைரக்டரா இருக்கிற ஆண்டோன் மெபார்கி சொல்றத கேட்போம். ஆண்டோனோட அப்பா அம்மா 2 பேருமே வரலாற்று ஆசிரியர்கள். அவங்க பார்வையில மாடலிங் ஒரு வேலையே இல்ல. சோ ஃபேஷனுக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு பின்னணியில இருந்து தான் அவர் வந்திருக்கார். இந்த காஸ்டிங் புனல் இந்த முழு ப்ராசஸையும் ரொம்ப அழகா விளக்குது. இது ஒரு பெரிய ஃபில்டரிங் சிஸ்டம் மாதிரி. ஒரு பிராண்டுக்கு ஆள் தேவைன்னா ஒரே நாள்ல கிட்டத்தட்ட 600 மாடல்ஸை பார்க்கறாங்க. அதுல இருந்து 100 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கடைசியா அதுல இருந்து ஒருத்தரை செலக்ட் பண்றாங்க. இது வெறும் அழக மட்டும் பார்க்குற விஷயம் இல்ல. இதுதான் நம்மள மார்க்கிங் மாதிரியான வார்த்தைகள் வர்றதுக்கு மூல காரணமான லுக்ஸ் மேக்சிங் கலாச்சாரத்துக்கு கூட்டிட்டு போகுது. இந்த துறையில ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்கிற கே ஷாமி அதோட தத்துவத்தை விளக்குறாரு. கே ஷாமியை பொறுத்த வரைக்கும் லுக்ஸ் மேக்சிங் அப்படிங்கிறது ஆண்கள் தங்களோட தோற்றத்தை மேம்படுத்தி தங்களோட பெஸ்ட் வெர்ஷனா மாற முயற்சி பண்ற ஒரு இயக்கம். இந்த இயக்கத்தோட அடிப்படை கொள்கைகள் என்னன்னு பார்த்தா, சர்மத்தை நல்லா பாத்துக்கிறது, ஹேர் ஸ்டைலை மாத்துறது, உடற்பயிற்சி செஞ்சு ஃபிட்டா இருக்கிறது, மியூயிங் மாதிரி சில டெக்னிக்ஸை பயன்படுத்துறதுன்னு சொல்லலாம். ஆனா இங்க தான் ஒரு இருண்ட பக்கம் இருக்கு. ஃபோன் ஸ்மாஷிங் மாதிரி சில விஷயங்களை சொல்றாங்க. அதாவது முகத்துல இருக்கிற எலும்புகளை உடைச்சி அழகாக்குறதாம். இது ஒரு ஆபத்தான ஜோக், சீரியஸான அட்வைஸ் இல்லைன்னு ஷாமி தெளிவா சொல்றாரு. ஆனா சில பேர் இதையும் உண்மையா நம்புறாங்க. இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. ஒருத்தர் தன்னைத்தானே மேம்படுத்திக்கிறது எப்போ மத்தவங்களோட ஒப்பிட்டு பார்த்து பொறாமப்படுற ஒரு விஷயமா மாறுது? இந்த ஸ்லைடு இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற பெரிய வித்தியாசத்தை தெளிவா காட்டுது. ஒரு பக்கம் சுயமுன்னேற்றம்ங்கிற நல்ல எண்ணம், இன்னொரு பக்கம் மத்தவங்களை விட நாம தான் பெஸ்ட்னு காட்டிக்க நினைக்கிற மார்க்கிங் மாதிரியான போட்டி மனப்பான்மை. மார்க்கிங்கின் அடிப்படை கருத்தையே சீன் ரோப்ரே நேரா எதிர்க்கிறார். தோற்றத்தை வச்சு ஒருத்தர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர்னு சொல்றதெல்லாம் சுத்த பொய்ன்னு அவர் சொல்றார். அவர் சொல்றது ரொம்ப சிம்பிள். நம்ம தோற்றம் நிரந்தரம் இல்ல, ஆனா நம்ம குணம்தான் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கும். சோ ஒரு நல்ல மனுஷனா இருக்கிறது தான் முக்கியம்னு சொல்றாரு. சரி, வாங்க கடைசி பகுதிக்கு போலாம். இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாடல் சொல்றபடி உண்மையான க்ளோ அப்புங்கிறது நம்ம தோற்றத்துல வர்றதில்ல. அது நம்ம யாரோட பழகுறோம், மத்தவங்களை எப்படி நடத்துறோம், நம்ம குணம் இதுல இருந்து தான் வருது. சீன் ஓப்ராய் சொன்ன இந்த கதை இந்த முழு விவாதத்தையுமே வேறொரு கோணத்துக்கு கொண்டு போகுது. இது தோற்றத்தை பத்தி இல்ல, நாம இந்த உலகத்துல விட்டுட்டு போற நல்ல பேரை பத்தினது. கடைசியா இந்த கேள்வி நம்ம எல்லாரையும் யோசிக்க வைக்குது. எந்த ஒரு ஆன்லைன் ட்ரெண்டையும் விட நாம எதற்காக நினைவு கூறப்படணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். யோசிச்சு பாருங்க.